இன்றைக்கி லஞ்ச் ஒர்க் எதுவுமே ஹெவியாக கிடையாது. ஏன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸ் வைக்க வேண்டிய வேலை மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் அலட்சியமாக இருந்தேன். குட்டி பாப்பா வந்து 11 போல் தூங்குவா. இன்றைக்கி தூங்கவே இல்லை. அவனும் சுற்றிக்கிட்டே இருக்கா, அவள் பின்னாடி நானும் சுற்றிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கின்னு பார்த்து சனுஸ்காவுக்கு லாஸ்ட் எக்ஸாமா, அதனால் அவள் சீக்கிரமாகவே வந்துட்டா. வந்து அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. சரி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த வாட்டர் மெலன் எடுத்து கட் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுக்கும் போது தான் தெரியுது, நான் மாவு அரைச்சி செம்படத்தில் போட்டு வச்சுருந்தேன்னா அந்த செம்படத்து மேலே வந்து வாட்டர் மெலன் வச்சுருக்கிறதுனால எனக்கு தெரியவே இல்லை. மாவு வந்து லீக் ஆகி பின்னாடி பக்கமாக ஊற்றி இருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு அதையும் கையோடையே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் மெலனை சூப்பராக அது போல் கட் பண்ணி அவளுக்கு ஒரு பவுலில் போட்டு ஃபோர்க் வச்சு சாப்பிட கொடுத்துட்டேன். அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தா. ஒரு பாக்ஸில் வந்து பாஸ்மதி ரைஸ் வாங்கி போட்டு வச்சுருந்தேன். அதை மறந்தே போயிட்டேன். ஆனால் ஏதோ ரைஸ் போட்டு வச்சேன் அப்படின்ற ஞாபகம் இருந்தது. என்ன அப்படின்றத மறந்துட்டேன். சரி இன்றைக்கி என்ன ரைஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா பாஸ்மதி ரைஸ். அதில் குட்டியாக வண்டு வர மாதிரி இருந்துச்சு. சரி அதையும் வெயிலில் போட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படி சொல்லி போட்டு எடுத்து வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு ரைஸும் அந்த சைடில் வச்சு விட்டுடலாம் அப்படி சொல்லி வச்சு விட்டுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சாச்சு. கம்போஸ்ட் ரெடி பண்ணணும் அப்படி சொல்லி 1 வீக்காகவே வந்து நான் கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இன்னும் ரெடி பண்ண பாடில்லை. இன்றைக்கி நான் எப்படியாவது ரெடி பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பெயிண்ட் வாலி வந்து பழசு ரொம்ப ஒன்று இருந்துச்சு. அதை இது போல் சுற்றியும் ஹோல் போட்டு விட்டுட்டு அடியிலையும் ஹோல் போட்டு விட்டுட்டு அதில் வந்து தேங்காய் நார் இருக்குல்ல அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் மண் தூவிட்டு திரும்பியும் நான் கிச்சன் வேஸ்ட்டு தேங்காய் நார் கொஞ்சம் புளிச்ச மோர் இப்படி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றி இது போல் ஒரு குச்சி வச்சு நல்லா எங்கே பார்த்தாலும் கிண்டி விட்டுட்டு மேலே ஒரு மூடி போட்டு கீழே வந்து ஒரு பவுல் வச்சுருங்க, இல்லை ஏதோ ஒரு ட்ரே வச்சுருங்க. அப்போ தான் அதில் தண்ணி லீக் ஆகும். அதெல்லாம் நம்ம சேமித்து வச்சுக்கலாம்.